ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 51. தொகுதி 10. அட்டாந்த யோக பேரு. 8 வகை யோகம் செய்வதனால் கிடைக்கப் பெறும் பிரதிபலங்கள். பகுதி 7. தியானம் சிந்தனை செய்வதால் கிடைக்கும் பலன். 618. தூங்கவல்லார்க்கும் துணையேழ் புவனமும் வாங்கவல்லார்க்கும் வலி செய்து நின்றிட்டு தேங்கவல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்கவல்லார்கட்கும் தன்னிடமாமே. விளக்கம். இங்கே தூங்குதல் என்பது அறுதியில் எனப்படும். இது சிந்தித்து முடிவில் மெய்ப்பொருளை உணர்வதை குறிக்கிறது. விழிப்பு நிலையில் இருந்து கொண்டே மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் பரம்பொருளை தேடும் வல்லமை பெற்றவர்களுக்கு 7 உலகமும் துணை புரிந்து அதன் ஆற்றலை தியானிப்போரின் அகத்தில் கொண்டு சேர்க்கும். இந்த ஆற்றலை பெற்றவருக்கு இறைவன் தியானிப்பவரின் உள்ளத்தில் மிக வலிமையான ஆற்றலாக வந்து அமர்ந்து செயலாற்றுவான். இந்த பயிற்சியின் மூலம் தலையில் உள்ள சகசுதலத்தில் சுரக்கும் அமுதம் எனப்படும் பேரின்ப வெள்ளத்தை தேக்கி வைக்க தெரிந்தவர்களுக்கு இறைவன் உறைவிடமாக தம்முள் கலந்திருப்பான் என்கிறது இந்த திருமந்திர பாடல். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்பவர்கள் தன்னுள் இருக்கும் பிராண சக்தியை சரியாக கையாள தெரிந்தால் இறைவன் பேரின்பம் தரும் பெரும் வலிமையோடு தம் உள்ளத்தை புகலிடமாக கொண்டு குடியிருப்பான் என்பதை திருமூலர் இப்பாடலின் மூலம் தியானத்தின் பயனை தெரிவிக்கின்றார். Explanation. Here, sleeping refers to conscious sleep or meditative trance. This signifies contemplating and ultimately realizing the ultimate truth. For those who possess the ability to concentrate their minds and seek the Supreme Being in meditation while remaining in a state of awareness, the 7 worlds will support them, channeling their energy into the meditator's inner self. For those who receive this energy, God will reside within them as a powerful force, acting through them. This verse from the Tirumantiram states that for those who know how to contain the flood of supreme bliss, called nectar, that flows in the Sahasrara chakra in the head through this practice, God will dwell within them, merging with their being. Through this verse, Tirumular conveys the benefits of meditation, stating that if those who concentrate their minds and meditate know how to properly handle the vital energy within themselves, God will reside in their hearts as a powerful force bestowing supreme bliss. Through this verse, Tirumular conveys the benefits of meditation, stating that if those who concentrate their minds and meditate know how to properly handle the vital energy within themselves, God will reside in their hearts as a great power bestowing supreme bliss, making their inner self his abode. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.